गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னை மக்களே, நான் செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தா நான் நைட்டு மழை பெஞ்சு கூட எக்ஸிபிஷன் போயிட்டோம். அந்த அங்கே எல்லாம் இருக்குது. எல்லாம் நிறைய காசு சொல்கிறேன், 100 rupees அந்த மாதிரி சொல்கிறேன். மிர்ச்சி அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியலே. இந்த அக்கா வந்து சேல் பண்ணுறா அத்தம் பேஜம். அந்த முட்டை கட் பண்ணி அந்த முட்டையில் கொஞ்சம் லெமன் வாட்டர் எது போட்டு அப்புறம் பூண்டு ஃப்ரை பண்ணி ஆயிலில் அந்த மசாலா போட்டு கேரட்டு இல்லை ஆனியன் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. காஸ்ட் வந்து 20 rupees சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துச்சு சாப்பிட்ணுன்னு 1 2 நான் அண்ணா ராமு செர்ரி தக்ஷித் எல்லாரும் சாப்பிட்டோம். இது என்ன எனக்கு நேம் மறந்துட்டேன், அத்தம் பேஜோ சம்திங். அது கூட வாங்கி சாப்பிட்டோம். எதுவுமே இல்லை அதில். ரைஸு தேங்காய் பால் ஊற்றி கொடுக்குறோம். ரைஸ் வந்து ஸ்மால் பண்ணிவிட்டு அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நான் 5 பேர் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் 5 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம். இந்த என்ன சொல்லுவாங்க, இங்கே எக்ஸிபிஷன் முடியோன்னு எங்கே கொஞ்சம் தூரம் போனால் தக்ஷித் வந்து சைக்கிள் ஓடிட்டா, எல்லா பைக்கு காரு எது வேணுமோ அதெல்லாம் ஓடிட்டா. அங்கே கொஞ்சம் முன்னாடி போனோம். முன்னாடி போட்டு எல்லாம் பார்த்து போயிட்டே இருக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு வாட்டி தப்பாக அனுப்பிச்சிக்கோ வேணாம், நான் ஆயில் காட்டுறோம் எவ்வளோ கருப்பாக இருக்க பாருங்க. அதில் எல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்குற அந்த அண்ணா நான் சாப்பிடல. நான் சொல்கிறோம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறதே தெரியலையே. இங்கே வந்தோம் வெளியில் வந்தோம் ஏதோ சாப்பிட்ணும் అని எல்லோரும் சாப்பிட்றா. பட் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அதே தான் மற்றவங்க ஞாபகம் பண்ணணும். இந்த ராட்டினம் யார் ஏறுனோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தனும். அப்புறம் அவ்வளோ கொஞ்சம் தூரம் போனால் ஐஸ்கிரீம்ஸு, ஜிக்ஸாகு, ஜீப்ரா என்னென்னோ கேம்ஸ் இருக்குது. நிறைய கேம்ஸ் இருக்கும். செம கூட்டமாக இருக்குது. வெளியில் கூட ஃபுல்லு மழை பெஞ்சுது. ஈவென்தோ நிறைய கூட்டமாக இருக்குது. கார்ஸு பைக்ஸு குட்டி பசங்களுக்கு எல்லாம் 80 rupees 90 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. சிங்கிங் காம்படிஷன் எல்லாம் இந்த லேடிஸ்க்கு எதுனா தேவையேனுமோ அதெல்லாம் இருக்குது. இது வந்து தெலுங்கில் சொல்லுவாங்க, எங்களுக்கு தமிழில் தெரியாது. சீமப்பெண்டலம் சிப்ஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் பிடிச்சிச்சு. நல்லா இருக்கேன். நான் பீச் பக்கம் போனேன் நிறைய டைம். பார்த்தா எதையோ எங்களுக்கு தெரியாமல் ஏன் சாப்பிடுங்க மாட்டணும்னு நான் சாப்பிட்றதே கிடையாது. அப்புறம் இன்னொரு கொஞ்சம் தூரம் போனால் நிறைய குட்டி பசங்களுக்கு தான் வச்சுறாரு. டாய்ஸு எல்லாம் நிறைய இருக்குது. அவ்வளோ கொஞ்சம் தூரம் போனோம். ஐஸ்கிரீம்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பானிபூரி, ஜூஸஸ்ஸு எல்லாம் இருக்காங்க. அப்புறம் இதுதான் அத்தம். ஐ திங்க் கமெண்ட் பண்ணுங்கள், இது அத்தோ பேஜோ எங்களுக்கு தெரியலே. அப்புறம் சுவாமிக்கு பார்த்துட்டு அந்த உள்ளேருந்து வெளியில் வந்துடும். மெஹந்தி இது போட்டால் ரொம்ப மோசம் சொல்லுவாங்க. ஒரு கைக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சைடில் டிசைன் போட்டால் இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் போட்டான்னு நிறைய காசு வாங்குவாங்க. இது வந்து யாருக்கு என்னென்ன விஷ் இருக்குமோ அது சுவாமிக்கு வேண்டிட்டு இது எடுத்து போட்டு உண்டியில் போடணும். அப்போ தான் அந்த விஷ் ஃபில் ஆவாங்க. இது வந்து நான் முன்னாடி ஒரு உயலை காட்டினேன். யாருக்கு பசங்கள் இல்லையோ அந்த உயலை போய் அந்த சுவாமிக்கிட்ட மாட்டணும். டை பண்ணணும். இந்த குட்டி பாப்பா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஐப்ரோஸ் வச்சு நல்லா இருக்குன்னா க்யூட்டாக. அப்படி வெளியில் வந்தோடனே நான் என்ன பார்த்தா எல்லா குட்டி வெசில்ஸு டாய்ஸ் அப்போ செம்மா இருக்குது. எங்களுக்கு நல்லா பிடிச்சிச்சு. எங்களும் என்ன பண்ணணும், எங்களுக்கு பையன் பிறந்துச்சு வாங்க முடியல. டட்டீஸு என்ன சொல்லுவாங்க எல்லாம் 100 rupees சொல்கிறேன். குவாலிட்டி அது அவ்வளோ காசு போட்டதுக்கு குவாலிட்டி நல்ல இல்லை. ஹேண்ட்பேக்ஸ் ரீசனபிள் ப்ரைஸ். இங்கே பார்க்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் ஹேண்ட்பேக்ஸு எல்லாம் வச்சுட்டாங்க. நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தா ரைஸோட பவுலு, கறியோட பவுலு, பேன்ஸு, ஒரு பாட்டு, என்ன சொல்லுவாங்க டிஃபின் பாக்ஸு, ஹாட் பாக்ஸு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கா ஆண்டி. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது எங்கள் கலெக்ஷன்ஸு. மழை பெஞ்சுது, என்ன கூட்டமாக இருக்கும். எங்கே எது வாங்கினோம் 5-10 rupees சொல்கிறான்னா நான் எதுவுமே வாங்கலை. நிறையா லேடிஸ் தேவையான எல்லாம் வச்சு இங்கே பார்க்குறது எல்லாம் பிங்கானி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நான் காசை எந்தமே கேட்கல எவ்வளோ அக்கானி. நான் வாங்க முடியாது, அதுக்கு தான் நான் கேட்கல எதுவுமே. அப்படியே போயிடுச்சு. அங்கே கொஞ்சம் தூரம் போனால் என்ன பையன் ஏதோ வாங்கிட்டார்.
எது வேணுமா 100 ருபீஸ், என்ன டாய் வேணுமோ 100 ருபீஸ், கன் எடுத்து வந்துட்டார். இங்கே பாருங்க, சூடு இப்போ ரைஸ் பவுல் சூடாக இருக்குது, அந்த க்யூவில் வைக்குவாங்க ஸ்டாண்டு, எவ்வளோ இருக்குது பாருங்கள். வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அல்மாரா எல்லாம் இருக்குது பசங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க, பெரிய பவுல் வந்து குட்டி பவுல் வரைக்கும் இருக்குது. இட்லி சூடு வைக்கிறது இருக்குது, ஐ மீன் குக்கர் இருக்குது, ஹாட் பாக்ஸு, பப்பு மிக்ஸ் பண்ணது எல்லாம் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சிச்சு, நிறைய நல்லா இருக்குது, செம்ம எல்லாம். எது அது அல்மாரா பார்த்துறீங்களா, அல்மாரா எது ஷாப்பிங் போர்டு கூட இருக்குது அங்கே ஆண்டிக்கிட்ட. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் வாங்குவாங்கம்மா, அதுக்கு தான் நான் எல்லாம் எடுத்து வந்துட்டான்னு சொல்லிச்சியா. நல்லா இருக்கா ஆண்டி அன்னு சொல்லிட்டேன். இந்த நான் ஒரு மேட் காட்டுறோம், அந்த மேட்டு எப்போவுமே யாருமே கம்மி கொடுக்குறான்னு யாருமே வாங்க வேணாம். நான் கன்சீவ் இருக்க டைமில் இந்த மேட்டு வேலை கால் வச்சு நான் வீட்டில் ஃபுல்லாக ஸ்கிட் ஆகி ஸ்கிட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான்